இப்போ பேயெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து வெள்ளையாக வரும், கால் இருக்காது, பறந்துக்கிட்டு வரும், அதெல்லாம் உண்மையா? அதுக்கு கால் இருக்காது, கை இருக்காது அப்படிலாம் இல்லை. சிலது தலையே இருக்காது, காற்று வாக்கில் தான் வரும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அதுங்க இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுது, கருப்பு கலர் அந்த ட்ரெஸ் எல்லாம் போடாது. காற்றுலேயே ஊடுருவக்கூடிய தன்மை உடையவங்க தான் இந்த பேய் பிசாசு. மாந்திரிகள் கையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த குட்டிச்சாத்தான்மார்கள். அதை அவங்க பயன்படுத்துகிற விதம் தான் தவறான விதம். அது பழி பூஜை இட்டால் நம்ம சொல்லக்கூடிய கட்டளைக்கு இணங்கக்கூடிய சக்தி உண்டு. அவங்க வசியம் பண்ணும் போது சில சத்திய முறைகளை அதுக்கிட்ட வாங்கிக்குவாங்க. மண்ட ஊடகம் இருக்கும், ஆணுடைய வலது கை எலும்பு, பெண்களுடைய இடது கை எலும்பை இதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏவலா ஏவி விடுவாங்க. அந்த எலும்பு 2 எலும்புல என்ன? அது ஏன் எலும்புனா பெண்களுக்கு இடது கையில் அதிக சக்தியும் ஆண்களுக்கு வலது புறத்தில் அதிக சக்தியும் உண்டு. இது ஐதீகம். பல்லு இருக்குல்ல, மண்டை ஓட்டில் பல்லெல்லாம் ஒட்டி இருக்கும், அதெல்லாம் எடுத்து பவுட்ரு பண்ணி துஷ்டமான மந்திரங்களை ஜெபிச்சு ஒரு வீட்டில் நம்ம போட்டோம்னாக்கா அந்த குடும்பம் விளங்காது, குட்டிச்சவரை தான் போகும். எந்த விதமான குட்டி சாத்தான்களை எப்படியெல்லாம் நமக்கு மக்கள்கிட்ட ஏவி விடுவாங்க பொறுத்தருக்கு? குட்டிச்சாத்தானில் 390 வகையான குட்டிச்சாத்தான்மார்கள் உண்டு. இவங்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடியவர் தான் விஷ்ணுமாய குட்டிச்சாத்தான். விஷ்ணுமாய குட்டிச்சாத்தான் யாருக்கு கீழே இருக்கிறார்னா சோட்டானிக்கார பகவதிக்கு கீழே இருக்கிறார். குட்டிச்சாத்தான்மார்கள்லாம் திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய பாதத்துக்கு கீழே செயல்படக்கூடியது. பெரும்பாலும் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. ஏழுமலையானுடைய பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடியது தான் குட்டிச்சாத்தான்மார்கள். இந்த 390 குட்டிச்சாத்தான்களில் ஏதாவது ஒரு சில தேவதைகளை மட்டுமே வசியப்படுத்தி வச்சு நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தீவேலைக்கும் பயன்படுத்தலாம். ஒரு பொருளை திருடி வந்து கொடுன்னு சொல்லக்கூடிய குட்டிச்சாத்தான்மார்களும் உண்டு. புரியுதுங்களா? அதெல்லாம் ஆதி காலத்து முறையில் இருந்தது. இன்னைக்கு அந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு யாருக்கிட்டையும் பவர் இல்லை. குட்டிச்சாத்தான் தான் இறந்தவர்கள் மாறிதான் குட்டிச்சாத்தானா இல்லை. அவர்கள் வந்து ஒரு தேவதைகள். குட்டிச்சாத்தான்மார்கள்னு சொன்னாக்கா அவங்க அதிதேவதைகள், பரதேவதைகள். காளிக்கு பாதத்துக்கு கீழையும் மகாவிஷ்ணுவுடைய பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் குட்டிச்சாத்தான்மார்கள். இவங்களுக்கும் ஏவலுக்கும் வித்தியாசம் உண்டு. குட்டிச்சாத்தான் ஏவல்னா இவர்கள் தான் குட்டிச்சாத்தான்மார்கள். வெறும் ஏவல்னு சொன்னாக்கா துரு ஆத்மாக்களை வசியப்படுத்தி அதுக்கு ரத்த பலியை கொடுத்து ஏவி விடுறது தான் இந்த ஏவல்கள். பேய்ன்றது மனுஷனாக பிறந்து வாழ்ந்து நிராசையில் செத்து போய் அவங்க மோட்சம் அடையாமல் இருப்பாங்க. இவங்க தான் பேய். ஆயுட்காலம் முடிகிற வரையில் அவங்க பூமிக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க தான் பேய், பிசாசு, காற்று, கருப்புன்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ பேயெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து வெள்ளையாக வரும், கால் இருக்காது, பறந்துக்கிட்டு வரும், அதெல்லாம் உண்மையா? அதுக்கு கால் இருக்காது, கை இருக்காது அப்படிலாம் இல்லை. சிலது தலையே இருக்காது, காற்று வாக்கில் தான் வரும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அதுங்க இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுது, கருப்பு கலர் அந்த ட்ரெஸ் எல்லாம் போடாது. காற்றுலேயே ஊடுருவக்கூடிய தன்மை உடையவங்க தான் இந்த பேய் பிசாசு. காற்றுலேயே ஊடுருவி வர்றதுனால நிழலாக இருக்கக்கூடியவங்க இருட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பாக தெரிவாங்க, வெண்மையான நிறத்தில் தெரிவாங்க. அவங்களுக்கு தனியாக போய் எந்த ஒரு கல்யாண ட்ரெஸ் எடுத்து போட மாட்டாங்க, கையாலேயும் நடக்க மாட்டாங்க, காலாலேயும் நடக்க மாட்டாங்க. காற்றுலேயே ஊடுருவி வரக்கூடிய உருவம் கிடையாது, அருவமாக செயல்படக்கூடியவங்க தான் இதெல்லாம். ஓகே. இதுக்கு கடவுள் வந்து இந்த பேய்களை கட்டுப்படுத்த மாட்டாங்க. இப்போ வந்து ஏழுமலையான் கீழே தான் குட்டிச்சாத்தான்கள் இருக்குன்னு, இது தவறான மக்களை அழிக்கிறதுக்கு ஒரு இது பயன்படுதுன்னா அது எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? இந்த அதிதேவதையில் இறைவன் படித்த காரணம் மக்களுடைய நன்மைக்காக. சாத்தான்மார்கள் வந்து மக்களுடைய நன்மைக்காக இருக்கணும். மாந்திரிகள் கையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த குட்டிச்சாத்தான்மார்கள். அதை அவங்க பயன்படுத்துகிற விதம் தான் தவறான விதம். அது பழி பூஜை இட்டால் நம்ம சொல்லக்கூடிய கட்டளைக்கு இணங்கக்கூடிய சக்தி உண்டு. அவங்க வசியம் பண்ணும் போது சில சத்திய முறைகளை அதுக்கிட்ட வாங்கிக்குவாங்க. நான் மரணிக்கக்கூடிய நாள் வரையில் என்னுடனே இருந்து நான் சொல்லக்கூடிய வேலைகளை நீ செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அது சத்தியம் இட்டுட்டாக்கா அவங்களுக்கு கட்டுப்படைஞ்சு அது இருந்தே தீரும், அந்த மாதிரியை இறக்கக்கூடிய வரைக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய சொல் பேச்சு இதை கேட்கும், இது சொல் பேச்சு தட்டாமல் இருக்காது. ஆக அந்த ரத்த பலியை கொடுத்து அவனுடைய குடும்பத்தை கலைக்கணும், அவனை தூக்கு மாட்டிக்க வை, அவனை வண்டியில் பிடிச்சி தள்ளு, அவனை விபத்துக்கு ஆளாக்கு, குடும்பத்தை அந்த போல் பல விஷயங்களுக்கு ஏவி விடுவாங்க. இதுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தம் இல்லை. இறைவன் நன்மைக்காக தான் இருக்கிறான், நன்மைக்காக தான் பரதேவதைகளை படைச்சான். அதை பயன்படுத்துகிறவங்க தான் தீய வகையில் படுத்துகிறாங்க. இறைவனுக்கும் இந்த பழிப்பாகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே ஓகே. இப்போது நம்ம மாந்திரிகர் அவங்களுக்கும் ஜோதிடருக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் ஜோதிடர் பார்க்கும்போது ஓகே பார்க்குறாங்க, மாந்திரிகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பயப்படுறாங்க. அதோட கெட்டப்பே அப்படி பட்டை போட்டு ஒரு பயம் உண்டாக்குது. அது என்ன காரணமாக இருக்கும்? காளி பார்த்தீங்கன்னாலே காளியை பார்த்தா இந்த கண்டமே கலங்கும். பூலோகமே அண்டம் இரண்டிட கண்டம் கருத்திட நஞ்சினை சுவைத்த ஈஸ்வரனையே தன்னுடைய பாதத்துக்கு கீழே அம்பா வச்சுட்டா சுவாமி ஈஸ்வரனை. அப்படிப்பட்ட
ஒரு அகோரமான உருவத்தை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க. முண்ட மாலைகளை போட்டு திகம்பரியா இருந்து 10 தலை 16 கரங்கள் கொண்டு அம்பா மயானத்தில் இருக்கிறா. ரத்த பீஜனுடைய உதரத்தை குடிச்சா, பிணங்களை புசிச்சா, புராண கதைகள்லாம் உண்டு. அவளுடைய தோற்றத்தை கொண்டு தான் பயப்படுறாங்க. காளியை பொறுத்த வரைக்கும் அதர்வன வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிதேவதையை பார்த்தீங்கன்னா குழந்தை குணம் உடையவங்க. நம்ம என்ன சொன்னாலும் கொடுக்கக்கூடியவங்க, என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவங்க. நம்ம எது கேட்குறோமோ கொடுப்பாங்க. தான் பிள்ளைக்கு ஒரு துயரம் நேருதுன்னு சொன்னாக்கா சொடக்கு போட நேரத்தில் வரக்கூடியவங்க தான் காளி. இந்த காட்டேரி போன்ற தேவதைகள் எல்லாம் இவங்க நன்மைக்கு தான். யாரும் இவங்களை கண்டு பயப்படவே தேவையில்லை. மாந்திரிகர்களை கண்டும் பயப்பட தேவையில்லை. பெரும்பாலான மாந்திரிகர்கள் இந்த மண்டவோடு மாலை, அந்த மாலை, இந்த மாலைன்னு சொல்லி மணிகளை போட்டு ஊரை ஏமாத்துறவங்க தான் இந்த தோற்றத்தில் இருப்பானுங்க. பயமுறுத்துகிற தோற்றத்தில். நல்ல மாந்திரிகர்கள் நல்ல முறையில் தான் இருப்பாங்க. இப்போ பேய்கள் வந்து ஒருத்தருக்குள்ளே போகுதுன்னா அதோடைய ஆசையை நிறைவேற்றிட்டு வெளியே போயிடுமா, இல்லை அது அவங்களுக்குள்ளே இருக்குமா? ஆசை நிறைவேறினாலும் அவங்களுக்குள்ளே இருக்குமா? ஆசை நிறைவேறின பிறகு போயிடும், அவங்களுடைய உடம்புக்கு இல்லை இருக்காது. ஏவலா ஏவி விட்டால் அதனுடைய வேலையை முடிச்சுட்டு போயிடும். ஒரு ஆசையை தீர்த்துக்கிட்டோன்னு சொல்லி நம்ம வந்ததுனாக்கா, நம்ம ஒரு முடி மேலே வந்து உட்காந்துடுச்சுனாக்கா அதனுடைய ஆசை தீர்ற வரைக்கும் அது போகாது. தீர்ந்த பிறகே போகும். ஒரு சிலது போகாமல் அப்படியே தங்குறதும் உண்டு. அவங்கள உள்ளுக்குள்ளேயே ஆளை உருக்கி வாயில் போட்டுக்கக்கூடிய ஆத்மாக்களும் உண்டு. ஒரு ஆளுக்குள்ளே இத்தனை பேய் தான் இருக்க முடியும், இவ்வளோ தான் அதிகபட்சமாக இப்போ ஒரு ஆளுக்குள்ளே இருக்கணும். எத்தனை பேய்கள் இருக்கலாம்? இப்போ ஒன்று இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். எத்தனை பேய்கள் இருக்கு? ஒரு முடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் தான் இருக்குன்றதெல்லாம் ஒரு பொய்யான விஷயம். 10 இருக்கும், 20 இருக்கும், 30 இருக்கும். பல பேய்கள் வந்து அவங்களுடைய நேரங்களை பொறுத்து மொத்தமாக வந்து அது உக்காஞ்சிக்கிட்டு அது கொண்டு போய் வேலையை அது பண்ணோம். முறையாக மாந்திரிகம் பயின்றவங்க இந்த முடி மேலே பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை பேய்கள் உண்டு அப்படின்னு சொல்லி அதுக்குரிய பூஜைகளை செஞ்சு அதுவே ஒவ்வொருத்தராக வந்து அவங்களுடைய முடிகளை எடுத்து கொடுக்கும். நாங்கள் அதனுடைய ஆணி வேரோடு அறுத்து எடுத்து ஆணியில் சுற்றி பால் வரக்கூடிய மரத்தில் அடைச்சிடுவோம். இல்லைக்கா அக்னியில் சொரப்பத்தில் போட்டுடுவோம். கடலில் போய் கரைச்சிடுவோம். மயானத்தில் போய் புதைச்சிடுவோம். தெரியாதவங்களை பார்த்தீங்கன்னாக்கா பேய் பிடிச்சிருக்கு, ஒரே ஒரு பேய் தான் ஓட்டிட்டோன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அவங்கள வர வச்சு மீண்டும் மீண்டும் அவங்ககிட்ட ஃபீஸ் வாங்கி ஏமாத்துறவங்களும் உண்டு. சில பேருக்கு வந்து பேய் பிடிச்சிரும், ஆனால் ஆசையை நிறைவேற்றாமல் பேய் ஓட்டுறவங்க வந்து விரட்டிடுவாங்க. அந்த பேய்கள் திருப்பி மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை இன்னொருத்தவங்க தாக்குறதுக்காண்டி வாய்ப்பு இருக்குது? இன்னொரு தாக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ வந்து ஒருத்தர் மேலே இருக்கக்கூடியதை அவங்களுடைய தேவைகளை கொடுக்காம அந்த பேயை ஓட்டிடுறாங்கனாக்கா ஓட்டக்கூடிய பேய் வந்து அலைப்பாய்ஞ்சு சுத்தம். ஏன்னா அவங்க சுத்தம். அவங்க தேவை என்னவா இருக்குன்னா அடுத்த உயிரை வாங்கணும், காவு வாங்கணும், அப்படிதான் அவங்க தேவையாக இருக்கும். அவங்களுடைய தேவை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவை இருக்கும். தேவையில்லாமல் ஒருத்தர்கிட்ட வரப்போகிறது கிடையாது. அதனுடைய தேவையை தீர்க்க முடியாமல் ஒரு உடம்பை தேடும். அந்த உடலில் வந்த பிறகு ஓட்டக்கூடியவங்க முறையாக ஓட்டிட்டா அது மீண்டும் வராது. எதுவும் ஒரு பொருள் அது தேவைப்பட்ட பொருளை கொடுக்காம ஓட்டிட்டா அதனுடைய மனசு அலப்பாயும், அது அலமோதிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு உடலை தேடும். மீண்டும் அதே மனிதர்கள் மேலே வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. வராத அளவுக்கு அவங்க பாதுகாப்பு பந்தம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்க ஓட்டுனவங்க மேலே மீண்டும் அது வராது. வேற ஒருத்தவங்கள அதை போய் தேடும். அதனுடைய ஆசை தீர்ற வரைக்கும் அதை அலப்பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதை கட்டுப்படுத்த முடியாது. சில பேய்கள் வந்து சாமியாக மாறும், நல்லது பண்ணும் அப்படிங்கிற அது உண்மையாகும். சாமியாக எந்த பேயும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சாமினா நல்லது பண்ணும், சாமிகிட்ட இருந்து நல்லது பண்ணலாம் சொல்கிறாங்க. இல்லை, முடியாது. எந்த ஒரு ஆத்மாக்களுக்கும் அந்த ஒரு சக்தி இல்லை. எந்த ஆத்மாக்களுக்கு அந்த இறைநிலை சக்தினா சித்தர்களுக்கு மட்டுமே உண்டு. சித்த மார்க்கத்தை பயன்படுத்தி பின்பற்றி அதன் வழியில் போய் இறைநிலையை அடைஞ்ச சித்தமார்கள் மட்டுமே அவங்களுடைய ஜீவன், அவங்களுடைய ஆத்மா மட்டுமே மக்களுடைய நலனுக்காக பயன்படும். அது இறைவனுக்கிட்ட மன்றாடும். என்னை நோக்கி வந்திருக்கிறாங்க இந்த குறையை தீர்த்து வைக்க சொல்லி. எந்த ஒரு மானிடனாக பிறந்த துரு ஆத்மாக்களோ சாதாரண ஆத்மாக்களோ அந்த ஒரு சக்தி இருக்காது. மற்றவங்களுடைய வேண்டுதல்கள் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்திகள் கிடையாது. ஓகே, இப்போது பூஜைகளுக்கு வந்து மனித எலும்புக்கூடுகள், மிருக எலும்புக்கூடுகள்லாம் தேவையா? எலும்புகள் உண்டு, நிறைய வேலைகளுக்கு பயன்படுத்துறது உண்டு. மயானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மண்டகூடுங்க இருக்கும். ஆணுடைய வலது கை எலும்பு, பெண்களுடைய இடது கை எலும்பை இதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏவலா ஏவி விடுவாங்க. அந்த எலும்பு 2 எலும்புல என்ன? அது ஏன் எலும்புனா பெண்களுக்கு இடது கையில் அதிக சக்தியும் ஆண்களுக்கு வலது புறத்தில் அதிக சக்தியும் உண்டு. இது ஐதீகம். அந்த வலது கரத்தை கொண்டு வந்து அதை பாதியாக கட் பண்ணி அதுக்குள்ளே சில பொருட்களை வைக்கிறாங்க. அது வெளியே சொல்லக்கூடாது. ஓகே, தாயினுடைய நஞ்சு கொடி முதலாக இருந்தால் அதில் வைக்கணும். வச்சு அதை சீல் போட்டு மூடி ஒரே ஒரு தொலையிடுவோம், காற்று மட்டும் போயிட்டு வர்றதுக்காக. அதை ஒரு பொம்மையாக பாவிச்சு வைப்பாங்க. அதுதான் கை கருப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவல். இது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குரிய பூஜைகள் பண்ணால் அந்த எலும்புக்குரிய ஆத்மா வந்து அங்கே நிற்கும். ஏன் என்னை கூப்பிட்டீங்கன்னு சொல்லி என்னுடைய கட்டுப்பாட்டில் இன்னிலிருந்து நீங்கள் இருங்க,
உங்களுடைய தேவைகளெல்லாம் நான் செய்கிறேன், என்னுடைய வேலைகளெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. போட்டு இதை தான் ஏவலா ஏவி விடுவாங்க. வருடம் கணக்கில் நான் இருக்கிற பூமியில் வசிக்கிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும், பூமியில் நான் மரணிக்கிற வரைக்கும் நீ என்னுடனே இருக்கணும்னு தான் சில சத்தியங்களை வாங்கி ஏவலா ஏவி விடுவாங்க. அதே போலதான் மண்டபோடு அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லிருமா, இல்லை சிலது இல்லை வேண்டாம் இன்னும் இல்லை சில பேய்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கட்டுப்படிஞ்சு இருந்து வேலைகளை செய்யும். சில ஆத்மாக்கள் கட்டுப்பட்டு இருக்காது. அதெல்லாம் உண்டு. மண்ட ஓடுகளையும் அதே போல் வச்சு அதுக்குரிய பூஜைகளை செஞ்சாக்கா அதனுடைய ஆத்மா வரும். அதையும் ஏவலா ஏவி விடுவாங்க. மண்ட ஓடுகளையும் இந்த எலும்பு கூடுகளையும் கை கால் எலும்புகளையும் பயன்படுத்துறது உண்டு. அதே போல் மயானத்தை இருக்கக்கூடிய சாம்பலையோ மனுஷன் எரிஞ்சு போயிருக்கக்கூடிய அந்த மண்ட ஓட்டுடைய பல்லு இருக்குல்ல, மண்ட ஓட்டில் பல்லெல்லாம் ஒட்டியிருக்கும், அதெல்லாம் எடுத்து பவுட்ரு பண்ணி துஷ்டமான மந்திரங்களை ஜெபிச்சு ஒரு வீட்டில் நம்ம போட்டோனாக்கா அந்த குடும்பம் விளங்காது, குட்டிச்சவராக தான் போகும். இந்த போல் செய்கிற மாந்திரிகர்கள் உண்டு. மண்ட ஓடு மயானம் மயான சாம்பல் இல்லாமல் மாந்திரிகம் இல்லை. இது நிச்சயம் உண்டு. மேல்மலை நட்சத்திரத்தில் மயான சாம்பல் தான் திருச்சாம்பலை அங்கே பிரசாதமாகவே கொடுக்குறாங்க. அது அதீத சக்தியுடையது. அங்கே நல்ல எண்ணத்துக்காக கொடுக்குறாங்க, 4 பேர் நல்லது அடையணும்னு சொல்லி. துர்மாந்திரிகள் அந்த மண்டை ஓடையோ அந்த எலும்பு கூடையோ பல்லையோ பார்த்தீங்கன்னா இழிச்சு என்ன பண்ணுவாங்க, அதுக்குண்டான துஷ்டமான மந்திரங்களை சொல்லி வீட்டில் போடும்போது அந்த வீடு விளங்காது, பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவாங்க.